நாம இந்த 8 இடத்துல மௌனமா இருந்தா நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடையலாம்னு சொல்றாங்க. நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்க போறேன். வரீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். மௌனம்ங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதற்கு பதிலாக எதுவுமே பேசாமல் மௌனமாக இருந்தால் அதுவே மிகப்பெரிய பலம். அதுலேயும் நான் சொல்கிற இந்த 8 இடத்துல மட்டும் அமைதியாக இருந்து பாரு, உனக்கே தெரியும். சரி சரி, சீக்கிரமா சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கேன். 1. கோபமாக இருக்கும்போது. கோபம்ங்கிறது மிகப்பெரிய விஷம். கோபத்தில் என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் வாயில் தகாத வார்த்தைகள் கூட வரும். திருவள்ளுவர் சொல்லியிருக்கார்ல, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு அப்படின்னு. அந்த நேரத்தில் பேசின வார்த்தைகள் மனசுக்குள்ள வடுவாக இருக்கும். அதனால் கோபம் வருது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அந்த இடத்த விட்டு நகண்டு போயிடணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா கோபம் எப்போ வரும், எப்படி வரும்னே தெரியாது. ஆனாலும் கடைபிடிச்சு பார்க்குறேன். சரி. 2. பிறர் தூண்டும் போது. ஒரு சிலர் தேவையே இல்லாமல் வேணுக்குனே நம்மளை கோவப்படுத்த முயற்சி செய்வாங்க. அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கிடணும். அவங்கள பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு விலகி வந்துடணும். ஆமாம், அந்த இடத்துல தான் சரியான கோபம் வரும். இது நாள் வரைக்கும் என்னை எவன் சீன்றானோ அவனை ஒரு கை பார்த்துருவேன். இனிமேல் நீங்க சொல்ற மாதிரி அமைதியா இருந்து பார்க்குறேன். 3. திட்டங்கள். நம்முடைய திட்டங்கள், கனவுகள், லட்சியங்கள், குறிக்கோள்கள் இதை யார்கிட்டையுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. யார்கிட்டையும் விவாதிக்கவும் தேவையில்லை. செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கான முடிவு வரும்பொழுது எல்லாருக்குமே தெரியட்டும். அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும். ஆமாம் ஆமாம், இதைத்தான் நான் அதிகமாக செய்கிறேன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறதால தான் அது நடக்கவே மாட்டேங்குது. இப்போதான் தெரியுது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. நீங்கள் சொல்கிறத செஞ்சு பார்க்குறேன். 4. வெற்றி. நம்மளோட வெற்றியை பற்றி நாமளே பெருமையாக பேசிக்கக்கூடாது. மற்றவங்க தான் பெருமையாக பேசணும். சின்ன வெற்றினாலும் சரி, பெரிய வெற்றினாலும் சரி, அதை அடையும் போது மௌனமாக இருக்கணும். வெற்றி பெற்றா சந்தோஷமா பெருமையா தானே இருக்கும். ஆனாலும் நீங்க சொல்ற மாதிரி அந்த நேரத்துல மௌனமா இருந்து பார்க்குறேன். 5. வீண் விவாதங்கள். யார்கிட்டையுமே வீண் விவாதம் செய்யவே கூடாது. தேவையான நேரத்தில் விஷயத்தை எடுத்து சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் இதுதான் நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு வாக்குவாதம் செய்யக்கூடாது. விவாதம் எல்லை மீறி போகும் பொழுது பேசவே கூடாது. அமைதியாக மௌனமாக இருக்கணும். நான் செய்கிற மிகப்பெரிய தப்பு இதுதான் நினைக்கிறேன். தேவையில்லாம விவாதத்துல பேசி பேசி நான் தான் குற்றவாளியா நிக்கிறேன். இனி அப்படி நடக்காம பாத்துக்கிறேன். 6. பலவீனம். நம்முடைய பலவீனம் என்னன்னே வெளியில் யாருக்குமே சொல்லக்கூடாது. அதை வச்சு அவங்க தன்னோட சொந்த லாபத்துக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதனால் யாருக்கிட்டேனாலும் நம்முடைய பலத்தை தான் காட்டணும், பலவீனத்தை காட்டக்கூடாது. புரியுது. நிறைய நேரங்களில் நான் இந்த தப்பை செஞ்சுருக்கேன். இனி சரி செஞ்சுக்கிறேன். 7. பிறர் விமர்சிக்கும் போது. விமர்சனம்ங்கிறது நாம் முன்னேறி வருவதற்கான அறிகுறி. நமக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னா நிறைய விமர்சனம் வரும். ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதில் நேரத்தை வீணாக்காமல் நாம் அமைதியாக மௌனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமாம், மற்றவங்க என்ன நல்லபடியாக விமர்சனம் செஞ்சால் மனசுக்கு நல்லா இருக்கும். தப்பாக விமர்சனம் செஞ்சால் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எப்படி விமர்சனம் செஞ்சாலும் அமைதியாக இருக்கணும், சரிதானே? ஆமாம். 8. காலம். கடினமான காலகட்டத்திலையும் மனம் தளரக்கூடாது. இதுவும் கடந்து போகும். சிரமங்கள், பிரச்சனைகள் டெம்பரவரி தான், நிரந்தரமாக நம்ம கூடவே இருக்காது. அந்த மாதிரி நேரத்திலையும் அமைதியாக இருந்தால் கடினமான நேரத்தையும் கடந்துடலாம். நீங்கள் சொன்ன 8 இடத்துலையும் மௌனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நல்லா புரிஞ்சது. ஆனால் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு வரும் பொழுது தான் எப்படி நடந்துக்கிறேன்னு தெரியும். கடைப்பிடிச்சு பாரு, நீயும் மிகச்சிறந்த வெற்றியாளனா வருவ. நான் சொன்ன இந்த கருத்துக்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.